ஸோ இப்போ ஃபிபனாச்சி எடுத்துக்கிறேன். ஃபிபனாச்சியில் நம்ம ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். செட்டிங்குள்ளே போயிட்டு இது எல்லாமே அன்டிக் பண்ணிடுங்க. 0 and 1 மட்டும் இருக்கட்டும். எக்ஸ்டெண்ட் ரைட் கொடுத்துக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட் ஃபேஸ் நமக்கு வேணாம். ஓகேவா? ஸோ இந்த 0 to 1 அப்படின்றது ஹை டு லோ அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஹை, இது லோ. அதாவது ஒரு கான்ட்ராக்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷனோட லோ அண்ட் ஹை அப்படின்றத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வழக்கமா இந்த 1 அப்படின்ற ஹை லெவல் மேல பிரைஸ் க்ளோஷர் கொடுக்கும்போது நம்ம பிரேக் அவுட்னு கன்சிடர் பண்ணலாம். சில நேரங்கள்ல பிரைஸ் என்ன பண்ணோம்னா இந்த ஒரு ரேஞ்சுக்குள்ளாடியே பிரைஸ் இருந்துட்டு பிரேக் அவுட் பண்ண மாதிரி பிரேக் அவுட் பண்ணிட்டு அகெயின் அங்கிருந்து ரிஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஃபேக் அவுட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. அந்த ஃபேக் அவுட்ஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்போ இந்த சிஸ்டம் நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். சோ இதுக்கு இந்த 1க்கு மேல பிரேக் அவுட் லெவலா நம்ம எடுத்துக்க கூடியதுங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த ஃபிபனாச்சி நம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய 0.236 அதையும் 1.236 அப்படின்ற இடத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? 1க்கு பதிலா 1.236 எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 1.236 பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம ஒரு பொட்டன்ஷியலா ஒரு மொமெண்டம் பிரேக் அவுட் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். ஓகேவா? இப்போ இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு நான் இப்போ வந்து ஒரு காஃபோ சார்ட்ல இருக்கிறேன். காஃபோ சார்ட்ல இது வரைக்கும் ஹைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இது நீங்க எனி கேண்டில், எந்த கேண்டில்ல வேணாலும் பண்ணிக்கலாம். பட் ரிமெம்பர் தட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்கன்னா மந்த்லி டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் இருக்கணும். மந்த்லி டைம் ஃப்ரேமோட சப்போர்ட் இருந்தாதான் எட்ஜ் அப்படின்றது கொஞ்சம் நல்லா வரும். இப்போ இங்க நான் என்ன பண்றேன், ஹை அண்ட் லோ கொடுத்துட்டேன். இப்போ என்னோட பிரேக் அவுட் லெவல் அப்படின்றது இந்த கலர்ஸ் மட்டும் மாத்திக்கலாம். என்னோட பிரேக் அவுட் லெவல் அப்படின்றது இங்க இருக்கு 1.236 which is 1011 அப்படின்றது தான் என்னோட பிரேக் அவுட் லெவலா இருக்கு. இப்போ நம்ம இங்க பிரேக் அவுட் எப்படி பார்க்கணும்னா டைம் ஃப்ரேம்ஸை ரீஃபைன் பண்ணிக்கலாம். we go to daily time frame. டைரக்டா டெய்லி டைம் ஃப்ரேம்ல போயிட்டு இப்போ நான் இங்க வச்சிருக்கிறது மே மந்தோடது. ஓகேங்களா? மே மந்தோட ஹை டு லோ வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த ஹைக்கு மேல 0.236 பஃபர் வச்சிருக்கேன். தட் இஸ் 1.236. இது மேல எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ நம்ம ஒரு பொட்டன்ஷியலான பிரேக் அவுட் அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த மந்த் ஆஃப் ஜூன் பிரேக் அவுட் ஆகல. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், ஜூன் அந்த மந்த் பிரேக் அவுட் ஆகல. நீங்க ஜெனரலா இங்கே பிரேக் அவுட் அப்படின்றத ஹை லெவல்ல இங்கே வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கும். Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.